அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தி கோட் அகாடமி. இன்றைய காணொளி இந்திய பொருளாதாரம் முக்கிய வினா விடைகள். மொத்த வினாக்கள் 500. இந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ. வாங்க தேர்வுக்குள்ளே போகலாம். முதல் வினா, பின் வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாத இடம். விடை தர்மபுரி, ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய இடங்களில் தோல் தொழிற்சாலைகள் உள்ளது. வினா 2, ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது. விடை சென்னை. வினா 3, குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் உற்பத்தி செய்யப்படும் இடம். விடை கோயம்புத்தூர். வினா 4, தமிழ்நாட்டின் நுழைவாயில். தூத்துக்குடி. வினா 5, பின்னல் ஆடை தயாரித்தல். திருப்பூர். வினா 6, சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு. விடை 1971. வினா 7, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை 2000. வினா 8, லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படுவது. விடை சிவகாசி. வினா 9, தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை 1965. வினா 10, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள். ஜனவரி 16, 2016. வினா 11, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள். ஏப்ரல் 5, 2016. வினா 12, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1949. வினா 13, தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1965. வினா 14, தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் தமிழக அரசால் நிறுவப்பட்ட ஆண்டு. விடை 1900. வினா 15, தமிழகத்தில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது. விடை சென்னை. வினா 16, சேலம் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு. விடை 1973. வினா 17, பாரத கனரக மின்சாதன நிறுவனம் மத்திய அரசு எங்கு நிறுவியுள்ளது. விடை திருச்சி. வினா 18, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது. விடை கோயம்புத்தூர். வினா 19, நெசவாளர் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம். விடை கரூர். வினா 20, இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் முதன்மை மாவட்டமாக திகழும் மாவட்டம். விடை வேலூர். வினா 21, பொறுத்துக. ஐடி பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் சரியாக பொறுத்துக. சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, மதுரை இலந்தைக்குளம், திருச்சி நாவல்பட்டு அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. எனவே விடை 1, 2, 3, 4.
வினா 22. சிவகாசியின் பொருட்கள் உற்பத்தியின் பங்கு. விடை அனைத்தும் சரி. பட்டாசு உற்பத்தி 60%, தீப்பெட்டி உற்பத்தி 80%, அச்சுப்பணி 90%. விடை அனைத்தும் சரி. வினா 23. ஐடி பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் சரியாக பொறுத்துக. மதுரை கிண்ணிமங்கலம் 1:4, திருநெல்வேலி கங்கைகொண்டான், சேலம் அம்மாபாளையம், ஒசூர் விஸ்வநாதபுரம். விடை 4321. வினா 24. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகையாகும். அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது வரி என வரையறை கூறியவர் யார்? விடை செலிக்மேன். வினா 25. இந்தியாவில் முதன்முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை 1860. வினா 26. இந்தியாவில் முதன்முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை சர் ஜேம்ஸ் வில்சன். வினா 27. நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் என்பது யாருடைய கூற்று? விடை ஜே.எஸ். மில். வினா 28. நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் பெறும் நாடு. விடை இந்தியா. வினா 29. ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள். மார்ச் 29, 2017. ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். ஜூலை 1, 2017. வினா 31. 1954 ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரையறை அமல்படுத்திய ஆண்டு. அமல்படுத்திய நாடு. விடை பிரான்ஸ். 1954 ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரையறை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். ஆண்டு 1954. வினா 32. பண மோசடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 2002. வினா 33. கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 2015. வினா 34. பண மோசடி சட்டம் 2002 மூலம் நிதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 2015. வினா 35. பினாமி பரிவர்த்தனை திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 2016. வினா 36. சுத்தமான பண செயல்பாடு தொடங்கப்பட்ட நாள். விடை ஜனவரி 1, 2017. வினா 37. ரியல் எஸ்டேட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 2016. வினா 38. டேஸ் ஆண்டு அமெரிக்கா தனது பொது சட்டம் PL 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. இந்த நிலைமை பிரபலமாக
கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்டது? ஆண்டு 1960. வினா 39. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம்? தமிழ்நாடு. வினா 40. இந்தியாவில் எந்த மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை செயல்பாட்டில் இருந்தது? தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களில். வினா 41. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? விடை 2013. வினா 42. இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கடைசி மாநிலமாக எம்மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? விடை தமிழ்நாடு. வினா 43. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 2016. வினா 44. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? விடை 2000. வினா 45. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 2012. வினா 46. கர்ப்பிணி பெண்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு? கர்ப்பிணி பெண்களுக்கு 1995. வினா 47. ஓய்வு ஊதியதாரர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1983. வினா 48. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1991. வினா 49. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1982. வினா 50. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் நகரப்புற பள்ளி மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1984. வினா 51. வாங்கும் சக்தி சமநிலையில் இந்திய இடம்? விடை 3. வினா 52. விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 2018. வினா 53. பல பரிமாண வறுமை குறியீடு MPI ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவை தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 2010. வினா 54. இந்தியாவில் தங்கல் வரைவு கையெழுத்தான ஆண்டு? விடை 1994. வினா 55. WTO-வில் தற்போது உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை? விடை 164. வினா 56. காட் இன் முதல் சுற்று நடைபெற்ற இடம்? விடை ஜெனீவா. வினா 57. வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை
அறிவித்த ஆண்டு. விடை 1991. வினா 58. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம். விடை ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. வினா 59. WTO உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த நாள். விடை ஜனவரி 1, 1995. வினா 60. அந்நிய செலவாணி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். விடை 1974. வினா 61. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 1999. வினா 62. உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். விடை தியேட்டர் லிவிட். வினா 63. 1901 இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர். விடை தாதாபாய் நவ்ரோஜி. வினா 64. இந்தியாவின் தனிநபர் வருமானத்தை பற்றி முதலில் கூறியவர். விடை தாதாபாய் நவ்ரோஜி. வினா 65. 1934 காங்கிரஸ் அறிக்கையின்படி ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது. விடை சைமன் கூஸ்னட். வினா 66. GNH என்ற வார்த்தையை 1972 உருவாக்கிய பூட்டான் அரசர். விடை ஜிக்மே சிங்கே வாங்சு. வினா 67. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பதை பூட்டான் அரசியல் அமைப்பு சட்டபூர்வமாக்கிய ஆண்டு. விடை 2008. வினா 68. மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. 1990. வினா 69. மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்திய பொருளியல் அறிஞர். முஹப் உல் ஹிக். வினா 70. வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார். விடை பி ஆடம் ஸ்மித். வினா 71. பொருளியின் தந்தை. விடை ஆடம் ஸ்மித். வினா 72. செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர். விடை ஆடம் ஸ்மித். வினா 73. நாடுகளின் செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் யார். விடை ஸ்மித். வினா 74. இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனம் ஆகும் என்பது யாருடைய கருத்து. விடை ஆல்பர்ட் மார்சல். வினா 75. நாடுகளின் செல்வம் என்ற நூலை ஆடம் ஸ்மித் வெளியிட்ட ஆண்டு. விடை ஆடம் ஸ்மித். வினா 76. இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது. விடை ஹரியானா. வினா 77. இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை 2003. வினா 78. இந்தியாவில் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது. விடை சமஸ்கிருதம். வினா 79. பினாமி பரிவர்த்தன தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 1998. வினா 80. லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு. 2019.
வினா 81. இந்தியாவின் ரூபாய் குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? விடை உதயகுமார். வினா 82. இந்திய ரூபாயின் குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? ஜூலை 15, 2010. வினா 83. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்பது யாருடைய கூற்று? விடை சர் ஜான் ஹிக்ஸ். வினா 84. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர்? விடை வாக்கர். வினா 85. காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார்? விடை பிரிட்டிஷ். வினா 86. இந்திய வங்கியில் கட்டுப்பாட்டு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1949. வினா 87. பம்பாய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1940. வினா 88. தொழில்துறை கொள்கை கொண்டுவரப்பட்ட ஆண்டு? விடை 1948. வினா 89. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? மார்ச் 1950. வினா 90. இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? விடை வி. கிருஷ்ணமூர்த்தி. வினா 91. முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர்? விடை ஃபிரோசா துக்ளக். வினா 92. ரூபியை என்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஷெர்ஷா. வினா 93. இந்தியாவில் முதலில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1969. வினா 94. ரூபியா என்று வெள்ளி நாணயத்தின் எடை? ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தின் எடை 178 கிராம். வினா 95. இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1935. வினா 96. இந்திய ரிசர்வ் வங்கி நாடுடைமைக்கப்பட்ட ஆண்டு? விடை 1949. வினா 97. வளர்வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு? விடை வருமான வரி. வினா 98. விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு? விடை நிறுவன வரி. வினா 99. தேய் விகித விற்பனை வரி எடுத்துக்காட்டு? விற்பனை வரி. தேய் விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு விற்பனை வரி. வினா 100. கீழ்கண்டவற்றில் நேர்முக வரி எது? விடை அனைத்தும் சரி. வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி அனைத்தும் நேர்முக வகை. விடை அனைத்தும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 1 வீடியோவில் 100 வினாக்கள் பார்த்துள்ளோம். இது போன்ற அனைத்து பாடங்களுக்கும் வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.